5 கோடி பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோ. ஒரு படத்துடைய ஒரு சீனை கிளிப்பாக எடுத்து போட்டிருந்தாங்க. இது என்ன படம்னு கேட்டிங்கன்னா X+Y அப்படின்ற ஒரு படம். அதாவது ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா X+Y AKA ஆல்வேஸ் நோன் ஆஸ் அ பியூட்டிஃபுல் யங் மைண்ட். அதுதான் அந்த படத்துடைய பேர். அந்த கிளிப்பை பற்றியும் அந்த வீடியோ பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்படி என்ன அதில் பேசுறதுக்கு இருக்குன்றீங்களா? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன். சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஃபஸர் ஒரு மேத்தமெட்டிக்கல் பசில் கொஷின் ஒன்று கேட்குறாரு. அந்த கிளாஸுடைய கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து அவனை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில், கடைசி பெஞ்சில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, வந்து இந்த கணக்கை என்னன்றதை தீர்வை போடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்துகிற டோனில் சொல்கிறாரு. அந்த பையன் தயங்குறான். அவன் கூட படிக்கிற இன்னொரு பெண்ணை அவனை என்கரேஜ் பண்ணுறா. அவன் ஏஞ்சி வர்றான், பிளாக் போர்டுக்கு முன்னாடி நின்று தயங்குறான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கான சொல்யூஷனை போடுறான். என்ன சொல்யூஷன்னா, அவர் ஒரு லைஃப் ப்ராப்ளத்தை அவர் சொல்கிறாரு. அதை அப்படியே நம்பர் கோடிங்கில் நம்பராக மாற்றி அந்த கணிதத்தை போடும்போது எவ்வளோ அழகாக அதனுடைய சொல்யூஷன் வருதுன்றதை அந்த பையன் செஞ்சு காமிப்பான். மொத்த கிளாஸும் கை தட்டுது, ப்ரொஃபஸர் கை தட்டுறதோடு அந்த சீன் முடியுது. சரி, இப்போது இதில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம பிரபஞ்ச கணிதம் அப்படின்றத பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? சாதாரண கணிதத்துக்கும் பிரபஞ்ச கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் பிறந்த உடனே மரணத்தை நோக்கி தள்ளப்படுகிறான். அவனுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகிடுது. இது எந்த விதத்துலையும் நிற்காது. டைம் எப்படி நிற்காமல் ஓடிட்டுருக்கோ அது மாதிரி நம்ம மரணத்தை நோக்கிய பயணமும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு லட்சக்கணக்கான விதத்தில் பிரபஞ்சம் நம்மளை அந்த மரணத்தை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது என்ன கால்குலேஷன், என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி அந்த காரியத்தை, அந்த ட்ராவல், அந்த பயணத்தை அது பண்ண வைக்கிது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்களை அதை பயன்படுத்து அதுக்குள்ளே இருக்கிற பிரபஞ்ச கணிதத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இதுக்கு அது ஒரு அருமையான உதாரணமாக இருக்கும். சரி, இப்போ அந்த சீனை காமிப்போம். அந்த சீனில் என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்றத தமிழில் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ அந்த ப்ரொஃபஸர் சீட்டு கட்டு பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 20 கார்டை எடுத்துக்க சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் அந்த கார்டு என்னன்னு தெரியாத மாதிரி திருப்பி வைக்க சொல்கிறாரு. அது லைனாக வச்சுட்டு அதில் ஒரு கார்டாக திருப்பணும். ஃபஸ்ட்டு ஒரு கார்டை திருப்பும் போது அதுக்கு ரைட் சைடில் உள்ள கார்டு ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். அதாவது ஒரு கார்டை நம்ம திருப்பினோன்னா பக்கத்தில் ரைட் சைடில் உள்ள இன்னொரு கார்டையும் திருப்பணும். இதுதான் அந்த கேம். இப்போ இந்த சீக்வன்ஸ், இந்த விளையாட்டு, இந்த சீக்வன்ஸில் அப்படியே விளையாடிக்கிட்டே போனோம்னா ஒரு ஸ்டேஜில் இந்த சீக்வன்ஸ் நின்று போயிடும். அந்த விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்படின்றத மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும். அப்படின்றது தான் அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச். இப்போ நீங்கள் இந்த விளையாட்டு முடியுமா முடியாதா? இப்போ நீங்கள் 2 கார்டு இருக்குது, மூடி இருக்கிற கார்டை திறந்தீங்கன்னா திறந்துடும். திருப்பி அந்த கார்டை ஒன்று மூடினீங்கன்னா இன்னொன்றும் மூடும். இப்போ ஒரு கார்டு திறந்தும் ஒரு கார்டு மூடியும் இருந்ததுன்னா திறந்த கார்டை மூடினோன்னா மூடின கார்டு திறக்கும். இப்படி மாறி 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 வரும்போது இந்த விளையாட்டு முடிவு பெறுமா, முடிவு பெறாதா? ஆனால் முடிவு பெறும்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாரு. இதை நம்ம விளையாடி பார்க்கணும் இல்லையா? ஆனால் ஏகப்பட்ட சாய்ஸில் லட்சக்கணக்கான பேர் விளையாடினாலும் லட்சக்கணக்கான மெத்தடில் விளையாடுவாங்க. அப்போ அதெல்லாம் முடிவுக்கு வருமா இல்லையா அப்படின்றதே எப்படி தெரியும்? இது ஒரு மிகப்பெரிய லைஃப் ப்ராப்ளம். இந்த மாதிரி பிரச்சனைகள், நம்ம டக்குன்னு முடிவு பண்ண முடியாத பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் அதை கேட்குறாரு. இது நம்பர் கோடிங்காக மாற்றும் போதும், நம்பர்களை வச்சு இந்த விளையாட்டை, இந்த பிரச்சனையை அணுகும் போதும் எவ்வளோ பிரமாதமாக அது சால்வ் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும், லைஃபுக்கு தேவையான மிக மிக முக்கியமான பிரபஞ்ச ரகசிய விஷயங்களையும் பற்றி இப்போ நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு அந்த கேமை நம்ம விளையாடி பார்ப்போம். என்னென்ன மாதிரிலாம் விளையாடலாம், அது முடிவுக்கு வருதா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்றத ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் மூலமாக அந்த விளையாட்டை நம்ம விளையாடி பார்ப்போம். இப்போ மூடப்பட்ட நிலையில் 8 கார்டும் இருக்குது. நம்ம ஒரு கார்டை திருப்புறோன்னா ரைட் சைடில் உள்ள கார்டு தானாக திரும்பும். அதாவது நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா பிரபஞ்சம் இன்னொரு செயலை அதை சமப்படுத்துறதுக்காக செய்யும். அங்கே தான் பேலன்ஸ் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா நியூட்டன்ஸ் லா படி ஒரு ஃபோர்ஸுக்கு ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? மூடப்பட்ட ஒவ்வொரு கார்டையும் நம்ம திறக்கும் போதும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கார்டு தானாக திரும்பும். அது திறக்கப்பட்ட கார்டாக இருந்தால் அது மூடும், மூடப்பட்ட கார்டாக இருந்தால் திறக்கும். ஆனால் நம்ம மூடப்பட்ட கார்டுகளை மட்டுமே
திறந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் பிரபஞ்சத்துடைய அந்த பேலன்ஸ் செயல். இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாய்ப்புகள் கம்மியாகி ஏனோ தானோன்னு விளையாடும்போது இந்த திறக்கப்பட்ட கார்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகி ஒரு நேரத்தில் திறக்கப்பட்ட கார்டுகளே இல்லாமல் இந்த ஆட்டம் முடிவு பெறும். அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் நடந்து கொள்கிறது. அந்த செட்டிங் அப்படித்தான் இருக்குது. நம்மளுடைய லைஃப்பும் கூட அப்படித்தான். மூடப்பட்ட கார்டுகள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், பிறப்பு. இப்போ ஒன்று ஒன்றா திறந்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வரும், நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கேம் எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுடைய வாய்ப்புகள் இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு கார்டையும் திறக்க என்ன ஆகும்னா அந்த திறக்கப்பட்ட கார்டுகள் ஒரு திசையை நோக்கி லெஃப்ட் சைடை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும். இப்போ இந்த 2 கார்டை திருப்புறோம் அப்படின்னீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த 2 சைடும் உள்ள கார்டுகள் திரும்பப்பட்டு இப்போ 3 கார்டுகள் திருப்பப்பட்டதாச்சு. மிச்சம் உள்ளது தான் நமக்கு வாய்ப்புகள். அதை விட்டுட்டு இப்போ இந்த 2 கார்டுகளை திருப்புறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று திறக்கப்படும், ஒன்று மூடப்படும். அப்போ வாய்ப்புகள் அங்கே அதிகமாவதும் கம்மியாவதும் நடக்குமே தவிர இதை தொடர்ந்து விளையாடும் போது இந்த திறக்கப்பட்ட கார்டுகள் லெஃப்ட் சைடை நோக்கி தள்ளப்படுவதை பாருங்கள். இப்போ 3ஆவதுல இருந்து அந்த திறக்கப்பட்ட கார்டு 2ஆவதுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி அது 1ஆவதுக்கு போவோம். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் அது லெஃப்ட் சைடை போய் ஃபில் பண்ணிக்கிட்டே உங்களோட வாய்ப்புகளையும் ஆயிலையும் அது கம்மி பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இந்த ரைட் மோஸ்ட்டில் நம்ம ஆரம்பித்தோன்னு வச்சிங்களேன், அந்த கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு அடுத்து ஒரு கார்டுமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு கார்டும் இல்லாத போது தான் பிரபஞ்சம் வந்து லாக் ஆகுது. அங்கே தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு மறுக்கப்படுவது ஒரே ஒரு மூவில் தான். இந்த மொத்த எந்த தனிப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, மொத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அங்கங்கே நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பண்ணும்போது பிரபஞ்சம் லாக் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானது அதுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய எதிர் சக்திகள் இல்லாததுனால நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அதனுடைய முழு பலன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த விளையாட்டு விளையாடுற மாதிரி அந்த திறக்கப்பட்ட கார்டுகள் லாஸ்ட்டில் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிக்கிட்டே வர்ற மாதிரி அந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நம்ம ஏனோ தானோன்னு விளையாடணுன்னா இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கேமு. ஆனால் இது ஒரு நேரத்தில் முடிவு படும். இப்போ இங்கே காமிச்சிருக்கோம் பாருங்கள், ரைட் சைடில் ஒன்றுமே கிடையாது. ரெட் கலரில் ஆரோ மார்க் போட்டிருக்கிற கார்டை நீங்கள் திருப்பினீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, அது லாக் பண்ணப்படும். அந்த காரியம் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கான அந்த முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கேம். ஒரு சில நேரத்தில் இந்த கேம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் கிளவராக ப்ளே பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அது கண்டிப்பாக முடிவு பெற்றே தீரும். நம்ம இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அதை விளையாடி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து தொடர்ந்து போகாது, ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றது வந்து நம்ம விளங்கிட்டோம் இல்லையா? சரி, இப்போ அந்த பையன் வந்து அதை மேத்தமெட்டிக்கலாக மாற்றி எப்படி அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சான் அப்படின்றத பார்ப்போம். அந்த பையன் பண்ண விஷயம் என்னென்னா அந்த 2 செயல்கள், ஒன்று மூடி இருக்கிற கார்டை திருப்புறது, ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் உள்ள கார்டு திரும்புறது, இது 2க்கும் நம்பர் வேல்யூ கொடுத்துட்டான். அதை வந்து ஒரு பிரச்சனையாக ஒரு செயலாக நம்ம அப்படியே கொண்டு போகாமல் நம்பர்களாக மாற்றுறது. அதாவது தலைகீழாக மூடி இருக்கிற கார்டுக்கு வந்து 1 அப்படின்ற ஒரு எண்ணையும், அந்த கார்டை திருப்பி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு வந்து 0 அப்படின்ற எண்ணையும் அசைன் பண்ணுறான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா கார்டும் வந்து மூடி இருக்குது. அப்போ 1 1 1 1 1 எல்லாமே 1 1 1 வரும். ஒரு 8 கார்டை நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கோமே. 20ன்னு போட்டோன்னா நம்ம ஸ்க்ரீனில் காமிக்க முடியாது. ஒரு 8 கார்டை எடுத்துக்குவோம். இப்போ கிராஃபிக்ஸ் மூலமாக அதை காமிப்போம். 8 கார்டுகளை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம விளையாடணும் இல்லையா? அப்போது அதிகபட்சம் எப்படி நம்ம வந்து அதை எடுக்க முடியும்னா எல்லா கார்டும் திரும்பி இருக்கிற மாதிரி 1 1 1 1 1. இப்போது நடுவில் ஏதாவது ஒரு கார்டை திருப்பினீங்கன்னா இன்னொரு கார்டும் திரும்பும். திரும்பின கார்டு வரும்போது 0 0 வரும். அப்போ 0 0ன்னு வரும். ஒரு ஸ்டேஜில் இப்போ நம்ம திரையில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து வரும். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பைனரி நம்பர்ஸ். இந்த பைனரி நம்பர்ஸில் 0வும் 1ம் மட்டும்தான் இருக்கும். இந்த பைனரி நம்பர் சிஸ்டம், இந்த லாங்குவேஜை பயன்படுத்தி தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குனாங்க. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 2 எண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர், அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராமுக்கு தெரிஞ்ச 2
எண்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 1 அங்கேருந்து தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் வளர்ந்து நிற்கிற விதம், விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற இது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயத்தில் ஆரம்பித்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் கம்ப்யூட்டர் இல்லாத ஒரு இதுவே கிடையாது இல்லையா? 0வையும் 1ஐயும் பயன்படுத்தும் போதே இவ்வளோ பெரிய வளர்ச்சின்னா, அனைத்து நம்பர்களையும் பயன்படுத்தி விளையாடக்கூடிய இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர், அதனால் எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்துங்க. சரி, இந்த பைனரி சிஸ்டம், இந்த பைனரி நம்பராக மாற்றின உடனே அவன் ஒன்று ஒன்றா திருப்பறதுக்குடைய சான்ஸ் வரும்போது அந்த எண்கள், அந்த பைனரி எண்கள் எப்படி மாறிக்கிட்டே வருதுன்றதை போட்டு அதை குறைஞ்சிக்கிட்டே வர, அந்த பைனரி நம்பருடைய வேல்யூ குறைஞ்சிட்டே வரதை காமிச்சிட்டு, ஸோ ஒரு நம்பர், பாசிட்டிவ் நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அது 0வை நோக்கி போகும், ஒரு ஸ்டேஜில் 0வை அடையும். 0னா என்ன? எல்லா கார்டும் திருப்பி இருக்கிறது. அப்போ 0வை நோக்கி போகும், 0க்கு கீழே போகாது. ஏன்னா பாசிட்டிவ் நம்பர் எப்போவுமே நெகட்டிவ் நம்பராக மாறாது. பாசிட்டிவ் இண்டிவிஜுவல் நெகட்டிவ் இண்டிவிஜுவலாக போகாது. மேக்ஸிமம் 0வை நோக்கி தான் போகும். அதனால இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும். சரி, இது புரியலைன்னா இப்போ நம்ம அது புரிகிற மாதிரி போடுவோம். இந்த பைனரி நம்பர் அதெல்லாம் மறந்துடுங்க, இதுக்கு ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிராஃபிக்ஸில் காமிப்போம். அந்த பையன் போட்டதையே நான் உங்களுக்கு வேறு மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திறக்கப்பட்ட கார்டுகளுக்கு 0னும் மூடப்பட்ட கார்டுகளுக்கு 1னும் வேல்யூ கொடுத்தோன்னா, இப்போ இந்த ஆட்டத்தோட நடுவுலேருந்து நம்ம இப்படி ஆரம்பிக்கிறோன்னு வச்சுங்க, இப்படித்தான் ஒரு வேல்யூ வரும். இது பைனரி சிஸ்டம் அப்படின்னு பார்க்காம இதை எண்களின் அடிப்படையில் பாருங்கள். இது 10,11,010 அப்படின்னு ஒரு மதிப்பு வருது இல்லையா? இப்போ இந்த விளையாட்டை நம்ம கண்டினியூ பண்ணும்போது இந்த மதிப்பு குறையுதா கூடுதா அப்படின்றத வச்சு அந்த பைனரி சிஸ்டமும் இதுவும் ஒன்று தான். அந்த பையன் பண்ணது பைனரி சிஸ்டத்தில் எப்படி வேல்யூ குறையுதுன்னு இப்போ நம்ம மதிப்பு அடிப்படையில் இது எப்படி கூடுதா குறையுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூடப்பட்ட நிலையில் 11,11,111 அப்படின்னு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இது என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 10,11,10 என்று வந்திருக்கிறது. இப்போ நம்ம ஆட்டத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த கார்டு ரெண்டையும் திருப்புறோம். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், 10,10,10 மதிப்பு குறைகிறது. இப்போது அடுத்து வேறு ஒரு மூவ் பண்ணுறோம். நம்ம அப்படி மூவ் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது, நமக்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் உள்ள ஒன்றும் அந்த லாஸ்ட்டில் உள்ள ஒன்றும். இப்போ இது குறையும் போது பாருங்கள், லாஸ்ட்டில் ஒரு 0 வந்துருச்சு. ஸோ 8 இலக்க எண் இங்கே 7 இலக்க எண் ஆயிடுச்சு. அப்போ மதிப்பு குறைந்து விட்டது. இந்த ஓப்பன் பண்ணிய கார்டுகள் அந்த லெஃப்ட் சைடு மூளைக்கு செல்ல அதனோட மதிப்பு 0 ஆகிக்கிட்டே வரும். 0 ஆகிக்கிட்டே வருதுன்னா ஒரு இலக்கம் கம்மியாகிக்கிட்டே வரும். ஒரு இலக்கம் கம்மியாக அதனோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு ஸ்டேஜில் எல்லாமே 0ல் முடியும். இதுதான் அந்த பையன் பைனரி சிஸ்டத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை நம்ம மதிப்பு அடிப்படையில் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம், ஆனால் அதுக்கு ஒரு எதிர் விளையாட்டை பிரபஞ்சம் விளையாடி நீங்கள் என்ன விளையாடுறீங்களோ, என்ன செயல் செய்கிறீங்களோ அதற்கான பேலன்ஸ் பண்ணக்கூடிய எதிர் விளைவு, எதிர் செயல் ஒன்று பிரபஞ்சத்தின் மூலமாக நடத்தப்படும். அப்போ தான் உங்கள் லைஃப் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் செய்கிற செயலும் விளைவுகளை வச்சுமே உங்களுடைய வாழ்க்கை போவதில்லை. இது ஒட்டுமொத்த பிறப்பிலிருந்து இறப்பிற்கான பயணம் ஆக இருந்தாலும் சரி, ஒரு செயலும் செய்து அதனுடைய முடிவை நோக்கி போவதாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே இந்த மாதிரி தான் பிரபஞ்சம் பலவிதமான டெக்னிக், எதிர் ஃபோர்ஸை பயன்படுத்தி அதற்கான ஒரு முடிவையும், அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அது முடிவு செய்கிறது. அப்போ இந்த பிரபஞ்ச கணிதத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சிருந்தா இந்த முடிவு நல்ல முடிவாக, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நன்மை பயக்கக்கூடிய முடிவாக நீங்கள் அதை மாற்ற முடியும் இல்லையா? இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. AJH.